अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। नहमदु व नुसल्ली अला रसूलिल करीम, अम्मा बाद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन हुवा इल्ला ज़िक्रुल लिल आलमीन। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर लि अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் கோடான கோடி உயிரினங்களை உருவாக்கி அதிலும் சிறப்பிற்குரிய உயிரினமாக மனிதனை படைத்து அதிலும் சிறந்தவர்களாக, இறையச்சமுள்ளவர்களாக, இறை சிந்தனவாதிகளாக இறைவன் நம்மை ஆக்கியிருக்கின்றான். ஆகவே அந்த வல்ல நாயனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அகில உலகத்துக்கு அருள் கோடையாக சத்தியத்தை எத்தி வைப்பதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட நம்முடைய முன்னோர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தி சமாதானமும் என்றென்றும் உண்டாட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, என்னுடைய பழைய பேர் சிவா, இப்பொழுது என்னுடைய பேர் அப்துல்லா. இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? நிலநடுக்கம், சுனாமி, புயல், இதெல்லாம் ஏன் ஏற்படுகின்றது என்பது நிறைய மக்களுக்கு, ஏன் மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க என்ற ஒரு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை மக்களுக்கு மத்தியில். கடவுள் ஏன் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நம்ம கடவுளுக்கு நிறைய நன்றி செலுத்தணுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி புயலோ சுனாமியோ அல்லது இது போன்ற நிலநடுக்கமோ ஏற்பட்டால் முந்திய சமுதாயம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுவாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தூதர்கள் வருவாங்க. தூதர்கள் வந்து அந்த மக்களுக்கு செய்தியை சொல்லுவாங்க. அந்த தூதர்கள் கண் முன்னாலேயே அவங்க இஸ்லாத்துக்கு வந்துடணும். அந்த தூதர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைவதற்கு முன்னாலேயே அவங்க முஸ்லீம் ஆயிடணும். அவங்க சாகிறதுக்கு முன்னாலேயே யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களெல்லாம் அழிக்கப்படுவார்கள். நூஹ் என்ற ஒரு இறை தூதர், அவர்கள் 950 வருடம் வாழ்ந்தார்கள். ஆரம்பத்தில் மக்களுக்கு வந்து ஆரம்பகால மனிதன் 1000 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்கான். அவர் வந்து 50 கம்மி 1000 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அவருடைய சமுதாயம் கூடுதலாகவும் இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், இல்லைங்களா? இவ்வளோ காலம் அந்த மக்களுக்கு தீனை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. இன்னி தஅவ்து கௌமி லைல வ நஹாரா, இரவு பகலாக அழைச்சேன். ஃபலம் யஸிதும் துஆ இல்லா ஃபிராரா, என்னை பார்த்து விரண்ட ஓடுறதை தவிர எந்த ஒரு பிரயோஜனமும் அந்த மக்களுக்கு இல்லை. குல்லமா தஅவ்தும் லி தக்ஃபிர் லஹும் ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம் வஸ்தகஷவ் தியாபும் வஅஸ்ஸரு வஸ்தக்பிரு இஸ்திக்பாரா, நான் அழைக்கும் போதெல்லாம் காதில் விரலை வச்சுப்பாங்க. சரி, வீட்டில் போய் சொல்லலான்னு போய் வீட்டில் சொன்னால் தூங்குற மாதிரி நடிப்பானுங்க. சரி, வெளியில் வரும்போது சொல்லலான்னு சொன்னால் வஸ்தக்பிரு இஸ்திக்பாரா, அப்படியே மமதையோடு போயிட்டே இருப்பானுங்க, சொல்கிறத கேட்க மாட்டானுங்க. ஆகவே இப்படியெல்லாம் அந்த மக்களை அழைச்சும் அவர்கள் என்னுடைய பேச்சுக்கு அவர்கள் செவி சாய்க்கவே இல்லை. இப்போது கடைசியாக அந்த மக்கள் 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 50 வருஷம் இல்லை, 100 வருஷம் இல்லை, 950 வருடம் வாழ்ந்த அந்த மக்களுக்கு சொல்லும்போது அவங்க கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இன்னையா கடவுளுடைய தண்டனை வருதுன்னு பூச்சாண்டி காட்டின்னு இருக்க. யா நூஹ் கத் ஜஅதல்தனா ஃபஅக்ஸர்த ஜிதாலனா ஃபஅதினா பிமா தஈதுனா இன் குன்த மினஸ் ஸாதிகீன். நூஹே, எந்த தண்டனையை பற்றி எங்களுக்கு அச்சுறுத்தி கொண்டு பூச்சாண்டி காட்டிட்டு கொண்டு இருக்கின்றாயோ அந்த தண்டனை கொண்டு வா பார்க்கலாம் என்று அந்த மக்கள் கேட்கும்போது, இப்போ கடவுள்கிட்ட கேட்குறாங்க, யா அவ்வளோதான், இந்த மக்கள் நிராசை அடைஞ்சிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ண, அவர்களுக்கு எங்களுக்கு மத்தியில் ஒரு தீர்ப்பை வழங்கு அப்படின்னு சொல்லும்போது, அல்லாஹ் கட்டளை இடுறான் கப்பலை செய்ய அப்படின்னு. தண்ணீர் மூழ்கி அடிக்க போகிறாங்க, அவ்வளோதான், கப்பல் செய்ய அப்படி கப்பலை கட்டுறாங்க. மக்கள் எள்ளி நகையாடுறாங்க, இன்னையா குடிக்கிறதுக்கே தண்ணியில் கப்பலை கட்டுற அப்படின்னு. ஆமாம், இப்போ நீங்கள் கேட்டீங்களே அந்த தண்டனை வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் சிரிச்சுட்டு போகிறாங்க. யார்? அவங்க மனைவி, அவருடைய பிள்ளை உட்பட நிராகரித்து விடுகின்றார்கள். மழை கொட்டுன்னு கொட்டுது. ஸோ பார்த்த மையில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் கொஞ்சம் தான் மழை பெஞ்சிச்சு, எல்லாம் வீடுகள்லாம் மூழ்க, பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் மூழ்கிடுச்சுங்க. சென்னை ஒரு தனி தீவு மாதிரி ஆகிப்போச்சு. கொஞ்ச நாள் இந்த மழைக்கு, கொஞ்ச நேரம் மழைக்கு இப்படின்னு சொன்னால்
நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அந்த மக்கள் எல்லோருமே மூழ்கடிக்கப்பட்டார்கள். இது விசுவாசம் கொண்டவர்கள் மட்டும் அந்த கப்பலில் ஏறுவதற்கான தகுதி பெற்றார்கள். பிள்ளையை பார்த்து சொல்கிறாங்க, பிள்ளை இஸ்லாத்துக்கு வரல, எதிர்க்க ஒரு உயரமான இடத்துல நிற்கிறான். நின்றுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளையை பார்த்து சொல்கிறார், யா புனியா இருக்க மயனா வலாத்தக்கும் மால் காஃபிர், என்னுடைய அருமை மகனே இதோ கப்பலில் ஏறிக்கோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். முஸ்லீம் அல்லாதவர்கள் இன்னைக்கு எல்லாருமே அழிக்கப்படுவாங்க, நீ வாப்பா கப்பலில் ஏறிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்கிறான், கால சாவி இலா ஜபலி யாசிமுன் மினல் மா, இதோ இந்த மலையின் உச்சியின் மீது ஏறி என்னை நான் தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறான். வஹால பைனஹுல் மோஜ் ஃபகான மினல் முஹ்ரகின், திடீர்னு ஒரு ஆலை ஏற்பட்டு அதை தொடச்சி எரிஞ்சிட்டு போயிடும், அவனை அப்படியே அடிச்சுட்டு போயிடும். இதை பார்த்த உடனே பதறி போய் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க, இன்னபினி மின் அஹ்லி, அல்லாவே அவன் என் புள்ள, நபிமார்களுடைய பிரார்த்தனை நீ ஏற்றுக்கிற இல்லையா, ஆகவே ஏன் புள்ள அழிக்கப்பட்டான், அவனை நீ காப்பாத்து அப்படின்னு சொன்னோன்னே அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிடுறான், நூஹே லைஸ மின் அஹ்லிக், அவன் உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. இறையச்சம் உள்ளவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் சேர முடியாது. இறையச்சத்தின் அடிப்படையில் தான் நீ உனக்கு அவன் பிள்ளையா இருக்க முடியுமே தவிர, இறையச்சம் இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. இறையச்சம் இல்லாதவர்கள் எல்லாருமே அழிக்கப்படக்கூடியவர்கள் என்று. ஆகவே இன்னும் அமலுன் கைரு சாலிஹ், ஒழுக்கமில்லா செயல்களை செய்து கொண்டிருந்தான். இன்னி அயுதுக்கா அந்த தொக்கு மினல் ஜாஹிலின், அறியாதவர்கள் ஒருவராக நீங்கள் இருக்கக்கூடாது என்று உண்மை நான் எச்சரிக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இடுகின்றான். இப்போ பாருங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்கள் ஆரம்ப காலத்தில் ஒட்டுமொத்த மக்கள் அழிக்கப்பட்டாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்கள் நிலநடுக்கத்தை கொண்டு அந்த சமுதாயத்தை அழிச்சிட்டான். ஆது சமுதாயம், ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் பேரு ஆது என்ற அந்த சமுதாயம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தின் பேரு சமூத் என்ற சமுதாயம். அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரமதாத்தில் இமாத் லம் யுக்லக் மித்லுஹா ஃபில் பிலாத். ஆத் சமூத் கூட்டத்தார நபியை நீ பார்க்கலையா, அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஆது சமுதாயத்தார்கள் இரமதாத்தில் இமாத் பெரும் பெரும் தூண்கள் உடையவர்களாக இருந்தாங்க. சமூத் கூட்டத்தார்கள் அது போலதான் நல்ல சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. ஜாபு சஹரா பில்வாத், மலையடி வாரத்தில் கையிலேயே குடைந்து தன்னுடைய வீடுகளை அமைச்சுப்போம். நாம் கற்காலம்னு படிப்போம். கற்காலம்னா என்ன? இரும்பு கண்டுபிடிக்கப்படாத காலம். நீங்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் போனாவே இந்த மாதிரி இரும்பெல்லாம் இருக்காது, கட்டையை தான் வச்சு தூண்களாக அமைச்சிருப்பாங்க. இப்போ ஆரம்ப கால மனுஷன் இரும்புனா என்னன்னு தெரியாது. அப்போ மனுஷனே இரும்பாக இருந்திருக்கான். நான் சொல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இரமதாத்தில் எமாத் பெரும் பெரும் தூண்களுடையவர்களாக இருந்தார்கள். சமூது கூட்டத்தாரும் அது போல கைகளாலேயே வீடுகளை குடைந்து அமைத்துக் கொள்வார்கள். ஒரு மலையடி வாரத்துக்கு போவாங்க, அவங்களுடைய வீடுகளை அந்த மலையடி வாரத்தில் குடைந்து அங்குள்ள பாறங்கள் எல்லாம் சும்மா அசால்ட்டாக தூக்கி வீசி எறிஞ்சிட்டு அதுக்குள்ளே குடியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆரம்ப கால மனிதன் இருந்தார்கள். ஆனால் படைத்த இறைவனுக்கு மாறு செய்தார்கள். படைத்த இறைவனுக்கு மாறு செய்தார்கள். இறைவனுடைய கட்டளை வரும்போது அதை நிராகரித்தார்கள். அப்படி நிராகரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி அழிச்சான் அப்படின்னு சொல்லும்போது, சமூது கூட்டத்தாரை மிகப்பெரிய ஒரு சத்தத்தை கொண்டு அழிச்சான். ஒரு சத்தம், திடீர்னு ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு தாங்க முடியாமல் அப்படியே மாண்டார்கள். ஆது சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி அழிச்சான்னு சொன்னால், 7 இரவு 8 பகல் தொடர்ந்து புயல் காற்று. கஜா புயல் 2 மணி நேரம் அடிச்சிச்சு. அந்த 2 மணி நேரம் அடிச்சதுனாலேயே என்னாச்சு, எல்லா மரங்களும் அப்படியே சாஞ்சிச்சு. லட்சக்கணக்கான மரங்கள் சாய்ந்து வீடுகள்லாம் இழந்து எல்லா விவசாயிகளும் சின்ன பின்னமாக ஆயிடுச்சு. ஆனால் அந்த இரமதாத்தில் இமாத் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, பெரும் பெரும் தூண்களுடையவர்களாக இருந்தார்கள், வாட்ட சாட்டமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவர்களுக்கு 7 இரவு 8 பகல், சஹரா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம் சுமன், தொடர்ச்சியாக 7 இரவு 8 பகல் அந்த புயல் காற்று அவர்கள் மீது அடிக்கிறான். என்ன ஆகுது? எல்லோருமே அப்படி ஈச்ச மரம் வேறறுக்கப்பட்டு அப்படி ஈச்ச மரம் எப்படி சாய்ந்து கிடைத்ததோ அந்த மாதிரி எல்லா மக்களும் அப்படி மாண்டு கிடந்தார்கள் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். கேட்குறான் ரப்புல் ஆலமீன், ஹல் தராலஹும் மின் பாக்கியா,
அவர்கள் யாராச்சும் நீங்க பாக்குறீங்களா, இப்ப இருக்கிறாங்களான்னு பாக்குறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். பார்க்க முடியாது. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த மக்கள் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், நபியே அந்த மக்கள் ஆத் சமுதாயத்தை நீ பார்க்கவில்லையா? அப்படிப்பட்ட அந்த மக்களை நான் அவர்களை அழித்தேன். காரணம் என்ன? அவர்கள் படைத்த இறைவனுக்கு மாறு செய்ததுதான் காரணம். ஆகவே இறைவனுடைய தண்டனைகள் எங்க இறங்குது அப்படின்னு சொன்னா, மாறு செய்யக்கூடிய விஷயங்கள் எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் நடக்குது, எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் நடக்குது. இதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயம் என்ன செஞ்சாங்க? ஓரினை சேர்க்கை அவர்கள் தான் அறிமுகப்படுத்துறாங்க. ஓரினை சேர்க்கை, ஆணும் ஆணும் ஓரினை சேர்க்கை செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை அவர்கள் தான் முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க. அந்த நபி சொல்றாங்க, எவ்வளவோ புத்திமதி சொல்றாங்க, கேட்குற மாதிரி தெரியல. இறுதியாக அந்த சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி அழிச்சான் அப்படின்னு சொன்னா, ஃபஜஅல்னா ஆலிஹா சாஃபிலஹா, இப்படி இருந்த பூமியை அல்லாஹ் அப்படியே தலைக்கீழா புரட்டிட்டான். அல்லாஹ் அக்பர். இப்படி இருந்த பூமியை ஃபஜஅல்னா ஆலிஹா சாஃபிலஹா, தலைக்கீழா அப்படியே புரட்டிட்டான். அதுதான் குர்ஆன்ல இறைவன் சொல்றான், குல் சீரு ஃபில் அர்த் ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் முகذிபின், இந்த பூமியில பறந்து திரிந்து போய் பாருங்க, என்னுடைய வசனங்களை பொய்ப்பித்தவர்கள் நான் எப்படியெல்லாம் அழிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா? அந்த சமுதாயம் அழிக்கப்பட்ட அந்த சமுதாயம், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அழிக்கப்பட்ட அந்த சமுதாயம், நீங்க மேப்பில் பார்த்தீங்கன்னா டெட் சி அப்படின்னு இருக்கும், கருங்கடல். இன்று வரை அந்த இடத்துல எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு உயிரினமும் வாழ்வதற்கு தகுதியற்ற பூமியாக தான் அதெல்லாம் ஆக்கியிருக்கான். தண்ணினா மீன் தவளைலாம் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் மீனும் இல்லை தவளையும் இல்லை, எந்த ஒரு புழு பூச்சியும் இல்லை. அல்லது நீங்கள் போய் அதில் செத்துக்கலான்னு விழுந்தா கூட உள்ளே போக முடியாது. அந்த மாதிரி அந்த இடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று வரை நமக்கு அடையாளமாக அல்லாஹ் காமிச்சிருக்கிறான். அதே போல துல் அவுதாத் என்னது, ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். பெரும் பட உடையவனாக, இராணுவ படை மிக்க மிகப்பெரிய வல்லரசனாக இருந்தவன் யாருன்னு சொன்னா ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் என்னை எவனும் அசைக்க முடியாது அப்படின்னா சொல்லுது மட்டும் இல்லாம, நான் யார் தெரியுமா, கடவுள்ரா அப்படின்னா. ரப்புக்குமுல் அயலா, கடவுள்லே உயர்ந்த கடவுளாம் அவர், சாதாரணமான கடவுள் இல்லையா. ரப்புக்குமுல் அயலா, கடவுளுக்கெல்லாம் நான் தாண்டா கடவுள் அப்படின்னா. அரசர்களுக்கெல்லாம் அரசனும் சொன்னா சரி ஓகே பிரச்சனை இல்லை, போடா நீ வல்லரசா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இவன் சொன்னது என்ன, அரசர்களுக்கெல்லாம் அரசர் மட்டும் இல்லை, கடவுளுக்கெல்லாம் நான் தாண்டா கடவுள் அப்படின்னா. அல்லாஹ் என்ன செய்தான், ஃபஸப்ப அலைஹிம் ரப்புக ஸௌத அஸாப், வேதனையின் சாட்டை அவர்கள் மீது எரிந்தேன் அப்படின்னு சொல்றான். அந்த அவனும் அவனுடைய படைகளும் ஒட்டுமொத்தமாக அந்த நைல் நதியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூழ்கடித்தான். போங்கடா, ஏன்டா நீ கடவுள் தானே, தப்பிச்சு வாடா அல்லாஹ் கேட்கிறான். எங்கிட்டு தப்பிச்சு வரல, அவ்வளவுதான். எல்லாரும் ஒட்டுமொத்த மக்கள் அதை கடல்ல மூழ்கடிக்கின்றான். காரூன் என்பவன் மிகப்பெரிய செல்வந்தன், அந்த செல்வத்துடைய சாவிய பலம் வாய்ந்த ஒரு குழுக்கள் சுமந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்றான். மக்கள் எல்லாம் அவனை பார்த்து சொல்றாங்க, ஏம்பா இவ்வளவு பெரிய செல்வம் வசதி வாய்ப்புகள் இருக்குன்னு மமதி கொள்ள, லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹின், பெருமை கொள்ளாத, மமதி கொள்ளாத, அல்லாஹ் இதை நேசிக்க மாட்டான். அஹ்ஸின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு எப்படி உபகாரம் செஞ்சிருக்கானோ அது போல நீ உபகாரம் செய், இந்த இதை வச்சு நீ மமதை கொள்ளாத அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன தெரியுமா சொன்னான், இன்னமா ஊதித்து அல இல்மி இந்தி, இதெல்லாம் என்னுடைய சுய உழைப்பால நான் சம்பாரிச்சது, நான் எடுத்து சும்மா கொடுக்குறதா என்று மமதை கொண்டான். அதை அலங்கரித்து கொண்டு மக்கள் மத்தியில் அப்படியே உலா வந்தான். இன்னாச்சு ஃபகஸஃபனா வபிஹி வபிதாரில் அர்த், அவனையும் அவனுடைய பூமியும் அப்படியே அல்லாஹ் பூமியிலே மூழ்கடித்து விட்டான். அப்படியே பூமியிலே அப்படியே என்ன அப்படியே புதைஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தனுக்கு வசதி வாய்ப்புகள் கொடுக்கின்றான் அல்லது ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அதை வைத்து கொண்டு படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தணும், அவனுக்கு நன்றி செலுத்தணும், அவனுக்கு புகழணும், இறைவனே என்று அவனுக்கு புகழ்ந்து நன்றி செலுத்தணும். அவன் இறைவன் கிட்ட கட்டளை அவன் பேணி நடக்கணும். நடக்கல அப்படின்னு சொன்னா இதுதான் நிகழ்வு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அந்த காலத்தில் எல்லா மக்களும் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னீங்களே, இந்த காலத்துல எப்படி நாம் உயிரோடு இருக்கிறோம் சொன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னன்னு சொன்னா ரஹ்மத்துல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ பிரார்த்தனை தான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரத்துக்கு போய் செய்தியை சொல்றதுக்கு போறாங்க. அந்த மக்கள் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளாம, இறை கொள்கையை ஏற்றுக்கொள்ளாம, மாறாக அவர்களுக்கு பரிசாக கல்லடியும் அவர்கள் இரத்த காயத்தை ஏற்படுத்துகின்றார்கள். என்னடா இந்த மக்களுக்கு இறைவனை பற்றி சொல்லும்போது இதை சிந்திக்காம என்னை இந்த மாதிரி ஓட விரட்டி என்னை இந்த அளவுக்கு காயப்படுத்திட்டாங்களா அப்படின்னு அல்லாஹ்ட்ட அழுது துவா கேட்குறாங்க. அல்லாஹ்மா அஷ்கு லோஃபா குவத்தி வக்கில்லத் ஹில்லத்தி, அல்லாவே உன்னிடம் என்னுடைய பலகீனத்தை கொண்டு முறையிடுறேன். ஏன் இந்த மாதிரி எதிரிகளிடம் என்னை சாட்டுற, ஏன் இந்த மாதிரி இவங்க என்னை துன்புறுத்துறாங்களே, இவனு மாதிரி கொடுமைப்படுத்துறாங்களே, நீ இதை கண்டுக்க மாட்டியா அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா கேட்குறாங்க. அல்லாஹ் உடனே வானவர்களை அனுப்பிட்டான். எந்த வானவர்கள்? அந்த மலையினுடைய பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய வானவர்கள் அனுப்பிட்டான். நீங்க கட்டளை எடுங்க, இந்த மக்களை நசிக்கிறேன். முன் சென்ற சமுதாயம் எப்படி நிராகரித்த மக்களை நசிக்கிறது போன்று இது இந்த மக்களை நான் நசிக்க விடுகின்றேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்ற அந்த மலையினுடைய காவலார்கள் என்ன பொறுப்புதாரிகள் வந்துட்டாங்க. வந்த உடனே இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை நான் விரும்பல, அதை நான் விரும்பல. இவர்கள் இல்லை என்று சொன்னாலும் இவருடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும் இவருடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அந்த தொலைநோக்கத்தோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆவின் காரணத்தால் தான் இன்று மக்கள் நாளடைவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்காங்க. முன் சென்ற சமுதாயத்து மாதிரி இவங்களை அழிச்சிருங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இவ்வளவு பெருகி இருக்க முடியாது, இவ்வளவு இஸ்லாமியர்களும் வந்திருக்க முடியாது, இன்னைக்கு நாம முஸ்லீமாவும் ஆயிருக்க முடியாது. அப்பவே நம்முடைய முன்னோர்கள் அழிக்கப்பட்டிருப்பாங்க. ஆகவே ரஹ்மத்துல் ஆலமீன், ஆகவே தான் குர்ஆன்ல அந்த தூதரை பற்றி சொல்றான் ரஹ்மத்துல் ஆலமீன், அகில உலகத்துக்கே ரஹ்மத் அப்படின்னு சொல்றோம். என்னது ஹஜீசுன் ஹரிஸ், நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது மிகப்பெரிய பேராசை கொள்ளக்கூடியவர்களாக அந்த தூதர் இருந்தார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றார். சரி, ஒட்டுமொத்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள். அந்த மாதிரி என்னுடைய சமுதாயம், முன் சென்ற சமுதாயம், ஒட்டுமொத்த மக்கள், நிராகரிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். அது போன்ற என்னுடைய சமுதாயத்தை அழித்து விடக்கூடாது என்று அல்லாஹ்ட்ட துவா கேட்டதுனால அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான். 3 துவா நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன். ஆத்தானி இஸ்னத்தைன் வ மனானிய வாஹிதா அப்படின்னு சொல்றாங்க. என்ன, முன் சென்ற சமுதாயம் வானத்திலிருந்து மழையை பொழிந்து அழிக்கப்பட்டது போன்று என்னுடைய சமுதாயத்தை அழிக்காத அப்படின்ட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்டேன். அல்லாஹ் அதை ஏற்றுக்கிட்டான். அதே போன்று பூமியிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த நிலநடுக்கமோ இது போன்று சுனாமியோ இதன் மூலமா என்னுடைய சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக அழிச்சிடாத இன்னும் அல்லாஹ்ட்ட கேட்டேன். அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். 3வது துவா கேட்டேன், என்னுடைய சமுதாயத்தில் ஒற்றுமையாக இருக்கணும், யாரும் பிளவே வரக்கூடாது அப்படின்னு கேட்டேன். அல்லாஹ் அதை ஏற்றுக்கல. ஏன்னு சொன்னா மனிதன் நான் சுதந்திரமா படைச்சிருக்கேன், அவனுடைய சுதந்திரத்தில் நான் கை வைக்க முடியாது என்று அல்லாஹ் அதை என்ன செஞ்சான், மறுத்துட்டான். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இது போன்ற அதாபு வராது, ஆனால் வரும். எப்படி வரும் சொன்னா வலனுதியக்கன்னா மின்னல் அதாபில் அத்னா தூனல் அதாபில் அக்பர், பெரிய தண்டனை. அது என்ன, இந்த உலகம் அழிவது. இந்த உலகம் அழிவதற்கு முன்னால சின்ன சின்ன தண்டனைகள் வந்துட்டு போயிட்டு இருக்கும். அது என்ன தண்டனை? அவலா யரவுன அன்னம் இஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மரத்தன் அவ் மரத்தன், ஒவ்வொரு வருஷமும் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ தண்டனைகள் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்போம். அதுக்கு காரணம் என்ன? நீங்கள் செய்யக்கூடிய தீய செயல்களின் காரணத்தால். படைத்த இறைவனை விட்டு படைப்புகளை வணங்கக்கூடிய நேரத்தில் அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசதி வாய்ப்புகளை வைத்துக் கொண்டு அனைத்து வகையான தீமைகளில் நீங்கள் மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்தில், ஆகவே இந்த உலகம் தான் பெருசு என்று இந்த உலக மோகத்தில் நீங்கள் மூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு நான் தண்டனை கொடுத்து கொண்டே இருப்பேன். அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்துகிட்டே தான் இருக்கு. பார்க்குறோமா இல்லையா? ஒரு வருஷத்தில் ஒரு இடத்துல நிலநடுக்கு நடக்குது, ஒரு இடத்துல சுனாமி நடக்குது, இன்னொரு இடத்துல புயல் நடக்குது. ஆகவே இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் இங்கே வராதுப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தா அடுத்த வருஷம் அந்த இடத்துல நடக்குது. யாராச்சும் நேபாளத்தில் நிலநடுக்கம் நடக்கும் அப்படின்னு நினச்சாங்களா? நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த நேபாளத்தில் நிலநடுக்கம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் பழமையான 1000 வருஷம் பழமையான கட்டடங்கள்லாம் அப்படியே இடிஞ்சு விழுது. வீடியோவில் வாட்ஸ்அப்ல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய இடங்கள், ஏன்னா படைத்த இறைவனை விட்டு விட்டு படைப்பினங்களை வணங்கக்கூடிய அந்த இடங்கள் அப்படி இடிஞ்சு விழுது. அதே போல நாம காஷ்மீரில் நிலநடுக்கம் ஏற்படும் நாம் நினைச்சோமா? பார்த்தீங்கன்னா அங்கே நிலநடுக்கம் ஏற்படுது.
கேரளாக்காரங்க நினைச்சிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னா, எங்க ஊர்ல எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி நிக்கிறது இல்லப்பா, எல்லாம் சல்லுன்னு போயிடுது அப்படின்னு. கேரளாக்காரங்க எங்க ஊர்ல நல்லா மழை பெய்யுது, மழைக்கு பஞ்சம் இல்லை, தண்ணிக்கு பஞ்சம் இல்லை, மழை பெஞ்சா சல்லுன்னு போயிடுதுப்பா, எங்க கேட்டா மழையினால எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லைன்னு. ஆனா போன வருஷம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மழை பெஞ்சு கேரளாக்காரங்க இந்த மாதிரி ஏற்படும் நினைச்சிருப்பாங்களா? நினைச்சு கூட பார்த்துட்டு மாட்டாங்க. மழை பெஞ்சிச்சு, மழை சல்லுன்னு போல, மழையே சல்லுன்னு கீழே போயிடுச்சு. எல்லாம் அப்படியே இது மணல் மேடு எப்படி சரிஞ்சு கீழே விழுதோ அது போல எல்லாமே மலை மேல கட்டப்பட்ட அந்த வீடுகள்லாம் அப்படியே சரிஞ்சு கீழே போய் எல்லா வீடுகளும் பெரும் பெரும் கோடிக்கணக்கான சொந்தக்காரங்கள் மறுநாள் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். பா எனக்கு ஒரு ரொட்டி துண்டு போடுப்பா, எனக்கு ஒரு உணவு துண்டு போடுப்பா அப்படி. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரியதா. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா மமதை கொள்ளக்கூடாது. நான் எவனையும் என்னை அசைக்க முடியாது, என்னை எவனும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நீ நினைக்க கூடாது. அப்படி நினைக்கிறேன்னு சொன்னா உனக்கு இந்த மாதிரி அழிவு, இறைவன் ஒன்றும் இல்லாம உன்னை ஆக்கிடுவான். உன்னை தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் பெரிய படையை கொண்டு உன்னை தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கொசுவே போதும், ஒரு கொசுவே போதும் உனக்கு சிக்கன் குனியா இது என்ன நோயே, கொசுனால் ஏற்படக்கூடிய நோயே டெங்கு காய்ச்சல் வந்து அவ்வளவுதான் மாண்டு விடுவாங்க. இறைவன் தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் பெரிய படை பெரிய துப்பாக்கி உனக்கு தேவையில்லை, ஒரு கொசு போதும் உன்னை கடிச்சு உன்னை டெங்கு வந்து காலி ஆயிடுவ, அவ்வளவுதான் முடிஞ்சு. இறைவன் நாடினான். காபத்துல்லாவை இடிக்க வந்தானுங்க. இடிக்க வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பெரிய படையை கொண்டு அதுக்கு இது பண்ணல, சிறிய சிறிய பறவைகளை கொண்டு சிட்டுக்குருவிகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அழிச்சான், அந்த அந்த யானை படைகளை அழிச்சான். ஆகவே இறைவன் இருக்கின்றான் என்பதை இது நாம் உணர வேண்டும். இது இறைவனுடைய தண்டனைகள் இறங்குகின்றது என்பதை உணர வேண்டும். இதுல நாம கேள்வி கேட்கலாம், சரிதாங்க, கரெக்ட் தான். இப்போ ஒரு இடத்துல பார்த்தா எல்லாருமே இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களா? அங்கு இறைவனை வழிபடக்கூடியவர்கள் முஸ்லீம்களும் இருக்குதானே செய்யறாங்க, இறைவனை வழிபடக்கூடிய முஸ்லீம்களும் இருக்குதானே செய்யறாங்க. அப்ப ஏன் அவங்களுக்கு இந்த தண்டனைகள் வருது அப்படின்னு சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் அதுக்கும் பதில் சொல்றாங்க. லா துஸீபன் அல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா. அல்லாஹ்வின் தண்டனை வருகின்றது என்று சொன்னால் உங்களிலே அநியாயக்காரர்கள் மட்டும் வந்து அடையுதுன்னு நினைக்காதீங்க, அதுல நல்லவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். அது அவர்களுக்கு ரஹ்மத்தாக மாறிவிடுகின்றது. இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த வாழ்க்கைக்கு பிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரமானது. ஒரு முஸ்லீம் ஆகப்பட்டவன் இந்த உலக நிரந்தரமான வாழ்க்கையை அவன் நினைக்க மாட்டான். இந்த உலகத்துல வந்திருக்கும் அல்லதி ஹலக்கல் மௌதா வல் ஹயாத்தல் யப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. வாழ்க்கை இறைவன் கொடுத்திருக்கின்றான். இந்த வாழ்க்கையை நாம் எப்படி செவ்வையாக செம்மையாக இறைவனுக்கு கட்டுப்பட்டதாக இறைவன் கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மா அசாபா மி முசீபத்தின் இல்லா பிதினில்லா, எல்லாமே இறைவனுடைய நாட்டத்தை கொண்டு தான் நடக்குது என்று எப்படி நம்பி வாழ்கின்றோம் என்று சோதிப்பதற்கு தான் கடவுள் இந்த உலகத்தை நம்ம கொடுத்திருக்கிறான். இந்த வாழ்க்கைக்கு பிற வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை என்ற ஒரு நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு. இந்த மாதிரி முசீபத்தில் இந்த மாதிரி சோதனைகள் அகப்படக்கூடிய நேரத்தில் அவன் உடனுக்குடனே சொர்க்கத்துக்கு போறான், நிரந்தரமாக நிம்மதியாக இருக்கின்றான். இதுக்கு ஒரு ஹதீஸும் வருது. எப்படி அப்படின்னு சொன்னா, காபத்துல்லாவை இடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வருமா பிற்காலத்துல. அந்த கூட்டம் காபத்துல்லாவை இடிக்கிறதுக்கு வரக்கூடிய நேரத்துல பைதா என்ற ஒரு இடம் வருமா. அந்த இடத்தை கடக்கக்கூடிய அந்த நேரத்துல யுக்ஸஃபு பி அவ்வலிஹிம் வ ஆகிரிஹிம், அந்த கூட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எவ்வளவு மக்கள் இருந்தார்களோ எல்லாருமே அப்படியே பூமிக்குள்ள போயிடுவாங்க. எல்லாருமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில அப்படியே அழுத்திடுவான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதறி போய் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அந்த கூட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்திருப்பாங்களே, அந்த கடத்தெருவில் ஒருத்தன் நின்றுருப்பானே, அந்த 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 கூட்டத்துக்கு ஒருத்தன் வழுகட்டாயமாக இழுத்து கொண்டு வரப்பட்டிருப்பானே, எல்லாருமே அதில் பூமியில் அழிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆமாம், என்றாலும் சும்மா யுபஅஸூன அலா நியாத்திஹிம், அவருடைய எண்ணத்துக்கு தக்கவாறு அல்லாஹ் அவர்களை மறுமையில் எழுப்புவான். ஆகவே ஒரு மூமினுக்கு அந்த தண்டனை ஏற்படுகின்றது என்று சொன்னால் அவன் ஷஹீதாக ஆகுகின்றான். ஷஹீதுனா என்னங்க? அவன் செஞ்ச பாவத்துக்கு கேள்வி கணக்கே இல்லை, அவனுக்கு உடனுக்குடனே சொர்க்கம் அவனுக்கு. ஏன்டா என்னடா தவறு செஞ்சுன்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். ஆகவே இது போன்ற சம்பவங்கள் ஏற்படும் போது முஸ்லிம்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அது ரஹமத்தாக இருக்கின்றது, உடனுக்குடனே கிடைக்கக்கூடிய சன்மானமாக இருக்கின்றது. ஒரு காபிருக்கு இறை நிராகரிப்பாளர்களுக்கு அது கிடைக்குதுன்னு சொன்னா அல்லாஹ் வேதனையின் சாட்டை உடனே ரப்புகா சௌத் ஆதாப், வேதனையின் சாட்டை அவர்கள் மீது உடனே எரிகின்றான் என்று அர்த்தம்.
இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், இறைவனுடைய பிடி இருக்கின்றது மிக கடினமான பிடி, சாதாரண பிடி இல்லை. நாம் நினைக்கிறோம் நம்மள இறைவன் என்னப்பா செய்ய போகிறான், எது பண்ண போகிறான் அப்படின்னு. கண்டிப்பாக இறைவன் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் கண்காணித்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். இறைவனுடைய பிடியிலிருந்து நம்ம தப்பவே முடியாது. ஆகவே இறைவனுடைய நம்பிக்கை மக்களிடம் இது இன்றைய தினம் அவநம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் இறைவனுடைய தண்டனைகள் அவ்வப்போது அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் இறைவன் சொல்றான், அவலா யரவுன அன்னம் நிப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அம்மர்ரத்தைன் அஃபலா யத்தபூன் அஃபலா யத்தபரூன் அப்படின்னு கேட்குறான். ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷத்தில் 2 முறையாக உங்களுக்கு தண்டனை நாங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். மக்களை இதை பார்த்து உணர்ந்து நீங்கள் நேர்வழி பெற மாட்டீர்களா, உங்களை படைத்த இறைவன் பக்கம் நீங்கள் திரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். முன் சென்ற சமுதாயத்துக்கும் இப்புள்ள சமுதாயத்துக்கும் என்ன வித்தியாசம் சொன்னால், முன் சென்ற சமுதாயம் சுனாமியோ நிலநடுக்கமோ வரும்போது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிராகரிப்பாளர்களும் அழிக்கப்படுவார்கள். ஆனால் ரஹ்மத்துல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடன் கேட்ட பிரார்த்தனை அடிப்படையில் தான் சிறிய பாதிப்பில் ஏற்படுகின்றதை தவிர மக்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள். ஆகவே என்னுடைய சமுதாயத்தை நீ பாதுகாப்பாயாக, இந்த உலகம் அழிகிறவரையும் என்னுடைய சமுதாயத்தை நீ பாதுகாப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை கேட்டிருக்காங்க. ஆகவே தான் இன்று ஒட்டுமொத்த மக்கள் அழிக்கப்படுவதில்லை, சிறிய தொகை அதனால் பாதிக்கப்படுகின்றார்கள், பெரும்பாலான தொகை மக்கள் என்ன பாதுகாக்கப்படுகின்றார்கள். இதில் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் நாம் உதவிகரம் நீட்ட வேண்டும். இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு உதவிகரம் நீட்ட வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மூலமாக தான் அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாவே நேரடியாக வந்து உதவி செய்ய மாட்டான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மூலமாக தான் உதவி செய்ய முடியும். ஆகவே இந்த மாதிரி உதவி செய்வது என்பது மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருன்னு அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான். பாதிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வார், அல்லாஹ்வுக்காக இல்லை, அல்லாஹ்வுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார்? ஆம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்வது என்பது அல்லாஹ்வுக்கே உதவி செய்வதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். கரதன் ஹசனா, நீங்கள் மனிதனுக்கு உதவி செய்கின்றீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் கடன் கொடுத்தது போல. கடன் உனக்கு கொடுக்குறேன்னு வச்சிங்களேன், அந்த கடனை நான் எப்படி கேட்பேன், கொடுங்க அப்படின்னு கேட்பேன், அதிகாரத்தோட கேட்பேன். ஏய் என் கடனை ஒழுங்கா கொடுப்பா அப்படின்னு கேட்பேன் இல்லையா? அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், நீ ஏழைக்கு நீ உதவி செய்யறன்னு சொன்னா நீ அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்குற மாதிரி அந்த அல்லாஹ்ட்ட உரிமையோட நீ மறுமையில கேட்டு வாங்கலாம். இந்த துனியாவில் மட்டும் இல்லை, மறுமையிலும், உலகத்தில் மட்டும் இல்லை, மறு உலகத்திலையும் இறைவன்ட்ட அல்லாஹ் நான் உனக்காக அல்லாஹ்வுடைய வழியில் இதெல்லாம் செஞ்சு, உன்னுடைய வழியில் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், எனக்கு இன்னும் கொடு அப்படின்னு உரிமையோட அல்லாஹ்ட்ட நீ கேட்கலாம். அல்லாஹ் உரிமையோடு கொடுப்பான். மறுமையில் ஒரு அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்பானா, அடியானே நான் பசித்து வந்தேனடா, ஒரு கவலம் உணவு கொடுக்கலையடா நீனு அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்பானா. அந்த மனுஷன் ஆச்சரியப்பட்டு கேட்பானா, அல்லாவே உனக்கு போய் பசியா, அது நீ கேட்டு நான் கொடுக்கலையா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்பானா. மறுபடியும் அல்லாஹ் சொல்லுவானா, டே தாகித்தவனா வந்தனேடா, ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கலையடா நீனு, அல்லாஹ் உனக்கு போய் தாகம் ஏற்படுகின்றதா, அது நீ கேட்டு நான் கொடுக்கலையா அப்படின்னு ஆச்சரியப்படுவானா மனுஷன். மறுபடியும் அல்லாஹ் கேட்பானா, டே ஆடை இல்லாத வந்தனேடா நான், எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸை குடிக்கலையாடா நீனு அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. இதை கேட்டு மேலும் ஆச்சரியப்பட்டு, அல்லாவே உனக்கு போய் துணி தேவைப்படுகின்றதா, நீ அந்த ஆடை அணிகின்றாயா, அது நீ கேட்டு நான் கொடுக்கலையா அப்படின்னு மனுஷன் ஆச்சரியப்படுவானா. அல்லாஹ் சொல்லுவான், ஆமாம், இன்னார் ஒரு அடியான் உங்ககிட்ட வந்தான், தண்ணி கேட்டான், நீ தண்ணியை கொடுக்கல, உணவு கேட்டான், உணவு கொடுக்கல, உடை கேட்டான், உடை கொடுக்கல, இதெல்லாம் கொடுத்துருந்தா அங்கு என்ன நீ கண்டிருப்பாய், அங்கு என்ன நீ கண்டிருப்பாய். ஒரே ஒரு சம்பவம் நாம பார்க்கலாம். ஒரு குகை, ஒரு 3 பேர் ஒரு மலை ஓரத்தில் போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு மலையில் ஒரு பயணத்தில் போயிட்டே இருக்காங்க. மழை ஜோன்னு கொட்டுது. போய் என்ன பண்ணாங்க, ஒரு குகை மாதிரி ஒரு இடத்துல வந்து தஞ்சம் அடைகிறாங்க. தஞ்சம் அடைஞ்ச உடனே மேலிருந்து ஒரு பாறாங்கல் வந்து அந்த குகையை மூடிக்கிடுச்சு. அவ்வளோதான், உயிரோடு அவங்க சமாதி கட்டப்பட்டாங்க. இப்போ வெளியே வர முடியாது, பாறாங்கல் தள்ளுறாங்க, முடியல, அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ அவங்க கிட்ட என்ன இருக்கு, ஒன்றுமே இல்லை, அவங்க கிட்ட வெளியே வர்றதுக்கு ஆயுதமே இல்லை. இப்போ ஒவ்வொருவரும் தான் செய்யத நல்லறங்களை கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறாங்க. ஒருவர் சொல்றாரு, அல்லாவே எனக்கு பெற்றோர்கள் இருந்தாங்க, என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் பணிவிட செய்யாம நான் உறங்குவதில்லை,
நான் ஆடு மேய்த்துட்டு வந்து பாலை கறந்து அவங்களுக்கு முதல்ல குடிக்க கொடுப்பேன், அதுக்கப்புறம் தான் பிள்ளைகளுக்கும் மற்ற விற்பனைக்கும் எல்லாம் நான் செய்வேன் அப்படின்ட்டு என்னுடைய பெற்றோர்களை அந்த அளவுக்கு நான் பேணி பாதுகாத்தேன். ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு, எங்கள் பெற்றோர்கள் உறங்கிட்டாங்க, அவங்க எழுதுற வரையிலும் அவங்களுக்காகவே நான் காத்துக்கிட்டு இருந்தேன், என் பிள்ளைகளெல்லாம் கொடுக்கவே இல்லை, ஏன்னா அழுது அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லணும். இது நான் உனக்காக செஞ்சேன், என்னுடைய பெற்றோர்களுக்கு என்று இந்த உபகாரம் செஞ்சது அது உனக்காக செஞ்சேன். ஆகவே அல்லாவே நான் உனக்காக செஞ்ச இந்த நன்மையின் பொருட்டால் என்னுடைய இந்த கஷ்டத்தில், அதாவது இந்த மாதிரி துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு அல்லாட்ட பிரார்த்தனை செய்கிறார். அந்த பாறாங்கள் கொஞ்சம் அப்படி நகருது. இப்போ இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவர் ஒருத்தர் ஒரு பிரார்த்தனை செய்கிறார். என்ன பிரார்த்தனை அப்படின்னு சொன்னால், இறைவனே, ஒரு பெண்மணி என்னுடைய சொந்தக்கார பொண்ணு ஒன்று இருந்துச்சு, அவளை ரொம்ப அழகானவள், அவளை அடையணும்னு நான் எவ்வளோ முயற்சி செஞ்சேன், ஆனால் அவள் இடம் கொடுக்கல. அவள் கஷ்டத்தில் என்கிட்ட வரா, ஒரு நாள் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு உதவி செய்ய அப்படின்னு. இப்போ இந்த உதவி செய்வதை நான் பயன்படுத்திக்கிட்டு என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஆசைக்கு நீ இணங்குவியா, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு. சரின்ட்டு நான் அவளுக்காக உதவி செஞ்சேன். நான் அந்த பொம்பளை என்ன பண்ண, அந்த பெண்மணி என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இது நிர்பந்தம், என்ன செய்யறது, சரி அப்படின்ட்டு அந்த பெண்மணியும் சம்மதிச்சா. அவகிட்ட நான் இச்சைக்காக நெருங்கும் போது அல்லாஹ்வை பயந்து கொள் அப்படின்னாங்க. அல்லாஹ், நான் உனக்காகவே நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஆகவே இந்த துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்று என்று அல்லாஹ்ட்ட அந்த நன்மை வச்சு பிரார்த்தனை செய்கிறார். அந்த பாறாங்கள் இன்னும் கொஞ்சம் நகருது. இப்போது வெளியே வர முடியல. 3ஆம் நபர் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, அல்லாவே, என்கிட்ட ஒரு மனுஷன் வேலை செஞ்சான், வேலை செஞ்சுட்டு கூலி வாங்காமல் போயிட்டான். அந்த கூலிக்கு தக்கவாறு ஒரு ஆடு நான் வாங்கினேன். அந்த ஆடு என்னோட என்கிட்ட இருக்கக்கூடிய ஆடோடு சேர்ந்து அது மேய்ஞ்சிச்சு, அது குட்டி போட்டுச்சு. 4 அடைவில் பெரிய ஒரு மந்தையாக ஆயிடுச்சு அது. பிறகு சில வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்தோடனேப்பா, அன்னைக்கு உங்ககிட்ட வேலை செஞ்சேன், சம்பளமே வாங்காமல் போயிட்டேன், என்னுடைய ஊதியத்தை கொடுப்பா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், இங்கே பாடுறா, இவ்வளோ பெரிய மந்த ஆடு இருக்குது, உணவு தாண்டா, எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொன்னேன். நான் அவன் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டான். யா அல்லாஹ், இது உனக்காக தான் நான் செஞ்சேன், அவனுக்கு இந்த உதவி உனக்காக தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாறாங்கள் முழுசாக அங்கிருந்து அகன்றது. உயிரோடு சமாதி கட்டப்பட்ட அந்த மக்கள் மற்றவர்களுக்கு செய்த அந்த உதவியை, நல்லறங்களை வைத்து அல்லாஹ்ட்ட துவா கேட்கும்போது அவர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய அந்த முசீபத்திலிருந்து, உயிரோட சமாதி கட்டப்பட்ட அந்த முசீபத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலை தரான். ஆகவே மறுமையில் நாம் செய்யக்கூடிய உதவிதான் தராசில் மிகப்பெரிய கணத்திற்கு சொல்கிறாங்களா இல்லையா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பேரிச்சம்பாளை துண்டே கொண்டாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முழு பேரிச்சம்பழம் இல்லை, பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு பகுதியாச்சும் நீங்கள் தர்மம் செய்து நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. ஆகவே நரகத்தினுடைய நெருப்பை தணிக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு தர்மம் எது அப்படின்னு சொன்னால், மிகப்பெரிய ஒரு நன்மை எதுன்னு சொன்னால் தர்மம் செய்வது தான், ஏழைகளுக்கு உதவி செய்வதுதான். ஆகவே ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்கிறான் அப்படின்றாங்க. அது இஸ்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆகவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த வழியின் அடிப்படையில் இன்றைக்கி பாருங்கள், எல்லா முஸ்லீம் அல்லாதவர்களே நம்ம பற்றி பேசுகிறாங்க. பாய்களை நாம் என்ன தீவிரவாதின்னு சொல்கிறோம், ஏன்னா அப்படி சொல்கிறோம் இப்படி சொல்கிறோம், ஆனால் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக எங்களுக்கு உதவி செய்கிறாங்களே அப்படின்றாங்க. நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்கள் ஜாதிக்காரங்க எவனும் வரல, கண்டுக்கவே இல்லை, ஆனால் பாய்மார்கள்லாம் உணவு கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. பிறகு அரசாங்கம் உதவி செய்கிறது, நாங்கள் செத்து போன பிறகு செஞ்சால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நாங்கள் பாதிக்கப்பட்ட உடனே எங்களுக்கு தேவையானது சாப்பாடு தண்ணி தான். நாங்கள் இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறோம்னு சொன்னால் இந்த பாய்மார்கள் தான் எங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்து இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. நம்முடைய சென்னையில் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் கூட என்ன சொல்கிறாரு, பாய்மார்களுக்கு எங்கள் வீட்டில் வாடகைக்கு கொடுக்க மாட்டேன், ஆனால் அந்த பாய் தான் என்னை நான் உங்களுக்கு தண்ணி வேணுமா சாப்பாடு வேணுமான்னு அவர்கள் தண்ணியில் நீச்சல் அடித்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆகவே இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. ஆகவே நீ எனக்கு எதிரியாருக்கு யாராச்சும் இருந்துட்டு போ, ஆனால் முஸ்லீமாகப்பட்ட நாம
யாராயிருந்தாலும் சரி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது நாயாயிருந்தாலும் சரி. நம்ம ஹதீஸில் பார்க்குறோமா இல்லையா, ஒரு விபச்சாரி பெண்மணி நாய் தண்ணிக்கு தவிச்சிட்டு இருக்கு. அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நாய் இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு தண்ணியை எடுத்து அந்த நாய்க்கு கூட்டுறாங்க. அதனால் அந்த பெண்மணியுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டான், போ சொர்க்கத்துக்கு அப்படின்னா. நாய்க்கு, மனுஷனுக்கு இல்லை, நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனாலே அந்த விபச்சாருடைய பாவங்கள் எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிட்டான். ஒரு பெண்மணி பூனைய உணவு கொடுக்காம கட்டி போட்டு சாக வச்சா. பூனைக்காக அவன் நரகத்துக்கு போனான். மிகப்பெரிய வணக்கஸ்தாலி பெண்மணி. ஹதீஸ் பார்க்குறோமா இல்லையா? ஆம். ஆகவே பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டாத வரை வானத்தின் உள்ளவன் உங்கள் மீது இறக்க காட்ட மாட்டான் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த பாதிப்பு என்பது அவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்திலும் நடக்கும். ஆகவே நாம் அவர்களுக்கு உதவி செய்யும் போது அல்லாஹ் நமக்கு அந்த முசீபத்துகள் வராம அல்லாஹ் காப்பாற்றுவான் உதவி செய்வதன் மூலமாக. ஆகவே இந்த உதவிகள் ஏன்னா அந்த மக்களுக்கு மென்மேலும் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்வோமாக. வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இது போன்ற முசீபத்திலிருந்து காப்பாற்றி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் எம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் வெற்றியை தந்துள்ளானாக. அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் எதனால் பாதிக்கப்பட்டோம் என்று உணரக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த தௌஃபீக்கை, அதாவது ஓரிரு கொள்கையை உணரக்கூடிய அந்த தௌஃபீக்கை வழி வகைகளை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்துவானாக. வாஹ்ரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Oh